Hello friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ரீசெண்டாக பெங்களூரில் இருக்கிற ராஜா மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ரோஷன் ஃபேன்சி ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோர் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ், அதாவது க்ரோஷேக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா மெட்டீரியலுமே அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாராவது பெங்களூரில் இருக்கீங்க, இல்லை பெங்களூர் நியர்பை சரௌண்டிங்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெங்களூரில் இருக்கவங்க மட்டும்தான் இல்லை, இங்கே வந்து ஆன்லைன் வெப்சைட்டும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வேறு எந்த ஊரில் இருந்தாலுமே வெப்சைட் மூலயமாவும் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் அங்கங்கே கொடுத்துருக்குறேன், அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அவங்கக்கிட்ட வந்து பர்டிகுலராக இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்குது, இந்த மாதிரி வெறும் யான் மட்டும்தான் இருக்குது, இல்லை அக்சசரிஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே இருக்குது. க்ரோஷே மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரோஷே, நிட்டிங், அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் பண்ணுறவங்க, எம்ப்ராய்டரி பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் இந்த பீட் வச்சு நம்ம பிரேஸ்லெட்லாம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ஆர்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸுமே இந்த ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பீட்ஸும் அங்கே நிறைய சின்ன சைஸில் இருந்து மேக்ஸிமம் என்ன சைஸோ அந்த சைஸ் வரைக்கும் பீட்ஸும் இருக்குது. எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து மினிமம் பார்த்திங்கன்னா 100 கிராம் அவங்க அப்படி கொடுக்குறாங்க. 100 கிராம்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கேஜி, 1/2 கேஜி 1 கேஜி வேணும்னாலும் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தென் நம்ம க்ரோஷேக்கு தேவையான ஸ்டிச் மார்க்கர்ஸ், யான் நீடில், இந்த பிளாஸ்டிக் நீடெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட ஸ்டூடெண்ட்டே கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு லோக்கல்லலாம் கிடைக்க மாட்டேங்குது, அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஆர் அந்த ஸ்டிச் மார்க்கர்லாம் வந்து உங்களுக்கு பேக்கெட்ஸில் தான் வரும். யான் நீடில் மட்டும் நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த சைஸை விட இன்னொரு பெரிய சைஸும் அவங்கக்கிட்ட இருந்துச்சு யான் நீடில். அதுக்கப்புறம் ஹூக்ஸில் பார்த்தீங்கன்னா உட்டன் ஹூக், அலுமினியம் ஹூக், சின்ன சைஸ் ஹூக்ஸு, அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களுக்கு தேவையான ஹூக்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஹூக்ஸும் வந்து இருந்துச்சு. டபுள் சைடு ஹூக்ஸ் கூட அங்கே இருந்தது. அவங்கக்கிட்ட இல்லாத மெட்டீரியலே ஒன்றுமே இல்லை, எல்லா மெட்டீரியல்ஸுமே இருக்குது. ஃபைபர் ஃபில்லிங் வேணுமா அவங்களுக்கு, ஃபைபர் ஃபில்லிங் இருக்குது. பிளாங்கெட் யான் இருக்குது. பிளாங்கெட் யான்லேயே உங்களுக்கு பிராண்டட் இருக்குது, நான் பிராண்டட் இருக்குது. அதுக்கப்புறம் மல்டி கலர் இருக்குது, சிங்கிள் கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்ததுங்க. கடை என்னமோ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஷாப் தான். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் செகண்ட் ஃப்ளோர் 2 ஃப்ளோர்லேயுமே அவங்க ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த கடைக்குள்ளே போகவே முடியல, அந்தளவுக்கு த்ரெட்டு மட்டும் தான் அந்த கடை ஃபுல்லாக இருக்குது. தென் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறது, க்ரோஷேயில் ஒயர் கூட வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பழைய காலத்து பாட்டிங்கெல்லாம் வந்து அதில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அது அந்த ஒரு கூடை இருக்கும். ஸோ இந்த கூடை வந்து பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை, பட் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இந்த மெட்டீரியல் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. பட் இந்த ஷாப்பில் வந்து அந்த மெட்டீரியலும் இது வந்து க்ரோஷே ஒயர்னு சொல்லுவோம். நம்ம நார்மல் ஒயர் கூட பின்னுறோம்ல, அதை மாதிரி க்ரோஷேயில் நம்ம வந்து கூட பின்னலாம். அதுக்கு வந்து இந்த ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஒயருமே அவங்கக்கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஹேங்க்கு பார்த்திங்கன்னா 150 கிராம்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னு சொல்லிவிட்டு நான் ஒரே ஒரு ஹேங்க் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ட்ரை பண்ணி பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நான் வீடியோவில் உங்களுக்கு அதுவும் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தென் அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி மேக்ரமிக் கார்ட் கூட இருக்குது. ஸோ நீங்கள் மேக்ரமி ஆர்ட் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸுமே அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்ஸு, மேக்ரமி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் கூட அங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த மேக்ரமி கார்ட் பார்த்தீங்கன்னா 3mm 1mm அந்த மாதிரி நிறைய சைஸஸில் இருக்குது. ஸோ நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 4 ply அக்ரலிக் யான். இது எல்லாமே அப்படியே ஒரு பண்டலாக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம 1/2 கேஜி 1 கேஜி அந்த மாதிரி தான் அங்கே எடுக்கணும். பட் ஒரு கலரில் 100 கிராம், மினிமம் 100 கிராம் அப்படின்லேருந்து கேஜியில் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த யான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபெதர் யான், ஃபர் யான், வெல்வெட் யான் எது வேணாலும் சொல்லிக்கலாம். டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி யான் தான் இது. ஸோ ஃபெதர் யான் நம்ம சொல்லுவாங்க. இதுவுமே நான் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து அவங்கக்கிட்ட நிறைய கலர்ஸ், ஒரு ப்ராடக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ எக்கச்சக்கமான கலர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே இவங்க வந்து கேஜியில் தான் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து 1 கேஜி எடுக்கணும்னு நான் சொல்ல வரல, பட் அவங்க கேஜிக்கு தான் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ நம்ம 1/2 கேஜி எடுத்தோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஆஃப் த ரேட் வரும். அந்த மாதிரி இப்போ 4 plyக்கு ஒரு ரேட்டு, இந்த மாதிரி ஃபர் யானுக்கு ஒரு ரேட்டு, வெல்வெட் யானுக்கு ஒரு ரேட்டு, பிளாங்கெட் யானுக்கு ஒரு ரேட்டு, அந்த மாதிரி தனித்தனியாக வந்து உங்களுக்கு கேஜி வைஸ் தான் அவங்க ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல, எவ்வளோ யான் ஸ்டோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது எல்லாத்தையும் விட இங்கே ரொம்ப அஃபோர்டபுளாக எனக்கு தெரிஞ்சுது.
ஸோ நீங்கள் யாராவது பெங்களூரில் இருக்கீங்க, இல்லை ஒசூரில் இருக்கீங்க, இல்லை வேறு எங்கேனாலுமே இவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்க கொரியர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து தெரியாது. என்னோடய ஸ்டூடெண்ட் தான் இது வந்து ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாங்க. பட் எனக்கு போகிறதுக்கு டைமே கிடைக்காம நான் இப்போ தான் போயிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லா யானுமே இருக்குது. 6 ப்ளே வந்து நம்ம நிறைய வெப்சைட்டில் வாங்கியிருப்போம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 ப்ளேயோட குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த வெல்வெட் யானுமே வந்து நம்ம வேறு வர்தமானில் ஆஸ்வெல்லாம் பார்த்துருப்போம். பட் இது வந்து எனக்கு டச் பண்ணும்பொழுது அந்த ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஃபர்ரு எதுவுமே அதிகமாக இல்லை. அவங்க வச்சுருந்த யான்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த யானில் இந்த ஃபர்ரே வந்து நிறைய இல்லை. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணும்பொழுது ஃபினிஷிங் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? ஸோ அந்த ஃபர் இல்லாமல் இருந்தால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நான் பிராண்டட் யானுமே வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஷாப்போட கார்டு. ஸோ இதுதான் அவங்களோட வெப்சைட். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணிக்கலாம், இல்லை வெப்சைட்லேயும் நீங்கள் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஸ்கேன் பண்ணி கூட இந்த கோடு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது பாசிபிளாக இருக்கோ, இல்லைனா நேரில் நீங்கள் போகிறதுனாலும் நீங்கள் வந்து ராஜா மார்க்கெட் ரோஷன் ஃபேன்சி ஸ்டோர் நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாவே உங்களுக்கு மேப்பில் வருது. ஸோ நானுமே அப்படி தான் கூகுள் மேப்பில் போட்டு தான் நான் போயிருந்தேன். ஸோ எது உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கோ நீங்கள் அங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து யான்லாம் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் சேல் பண்ண போகிறீங்க, அது வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த ஷாப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு கொஞ்சம், அதனால் நான் சொல்கிறேன். இப்போ ஸ்பெக்ட்ரம் அதுக்கப்புறமா கங்கா யான்லாம் பார்த்தீங்கன்னா கங்காவோட வெப்சைட்லேயே இருக்கிற ரேட்டை விட இவங்கக்கிட்ட கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ கங்கா யான் வந்து நம்ம வெப்சைட்டில் வாங்குகிற ரேட்டை விட, அதாவது அவங்களோட வெப்சைட் கங்கா வெப்சைட் இருக்குல்ல, அவங்க வெப்சைட்டில் வாங்குறத விட இவங்கக்கிட்ட வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு மாலை ஆர்டர் வந்திருக்கு. ஒரு பெரிய மாலை ஆர்டர் வந்திருக்கு சாமிக்காக. அது பண்ணுறதுக்காக தான் நான் கொஞ்சம் பெரிய மாலையாக இருக்குது. ஸோ 6 ப்ளே போகலாம் அப்படின்னு நினச்சேன். என்னோடய டீலர்ஸ் கிட்டலாம் அது அவைலபிளாக இல்லை, கலர்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த ஸ்டோருக்கு போனேன். ஸோ நான் இதெல்லாம் தான் 6 ப்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப திக்காக இது வந்து 6 ப்ளே மாதிரி இல்லை, 8 ப்ளே மாதிரி இருந்துச்சு. 6 ப்ளேவே வந்து நம்மளுக்கு 8 ப்ளே மாதிரி இருக்குது. ஃபர் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. வெறும் அக்ரலிக் யான் தான் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, காட்டன் யான்ஸுமே இருக்குது. காட்டன்லேயுமே நிறைய வெரைட்டிஸ். அதுக்கப்புறம் நைலான் யான், அதுக்கப்புறம் வந்து அக்ரலிக் இந்த காட்டன் நிட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்களா அந்த த்ரெட்ஸு, பிளாங்கெட் யான்லேயே அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. நிறைய பிராண்டும் அவங்க வச்சுருக்காங்க. கங்கா, வர்தமான், ஆஸ்வெல், ஸோ இந்த மாதிரி பிராண்ட் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. மல்டி கலர்ஸும் நிறைய ஷேட் வச்சுருந்தாங்க. 6 ப்ளேயில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் அவ்வளோ ஷேட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்டில் வந்து 6 ப்ளேயில் மல்டி கலர்ஸ் வந்து அவ்வளோ பார்த்தது கிடையாது. பட் இவங்கக்கிட்ட நிறைய கலர்ஸ் இருந்தது. இது எல்லாமே இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே 6 ப்ளே பிளெயின் கலர்ஸ். மல்டி கலர்ஸ் நான் அவ்வளோவா எடுக்கலை. நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா பார்த்து வாங்கலாம். ஏன்னா அவ்வளோ கடல் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே இப்போ 6 ப்ளே மொத்தமாக எடுக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து வெயிட் பண்ணி 1 kg இருக்கா இல்லை 1/2 kg இருக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ப்ரைஸ் பண்ணுவாங்க. 4 ப்ளேக்கு ஒரு ப்ரைஸு, இப்போ 4 ப்ளே காட்டன் ஒரு ப்ரைஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ கங்கா பிராண்டில் எக்ஸாம்பிளுக்கு டிசைர் எடுக்கிறீங்கன்னா அவங்கக்கிட்ட இப்போ ஒரு பேக்கேஜில் ஒரு பேக்கில் வந்து 3 or 4 பண்டில்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அப்படியே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஈச் பண்டில், அதாவது நம்ம பிராண்ட் வைஸ் இந்த பண்டலில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து 100 கிராம் அந்த மாதிரி நம்ம எடுக்க முடியாது. ஒரு பேக்கெட்டில் எத்தனை வருதோ, அதாவது ஒரு பிராண்டுக்கு வந்து ஒரு பேக்கில் வந்து 3 வருது. ஒரு பேக்கில் வந்து இப்போ ஸ்பெக்ட்ரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜில் 4 பண்டல் வரும். சில இதெல்லாம் டிசைர்லாம் பார்த்திங்கன்னா 3 பண்டல் வரதும் இருக்குது, 4 பண்டலும் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அந்த பேக்கோட அப்படியே ஒரு பவுச்சாக தான் நம்ம எடுக்கணும். சிங்கிள் பண்டல் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஹோல்சேல் ஷாப். ஸோ அதனால் நீங்கள் ஒரு கலரே வந்து அப்படியே பண்டலாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேக்கேஜாக நீங்கள் எடுக்கும்பொழுது, பண்டல்ஸாக எடுக்கும்பொழுது ஒரு ஃபுல் பேக்கெட்டை தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் காஸ்ட் பார்த்திங்கன்னா டிசைர் வந்து நம்ம கங்காவில் பார்க்கும்பொழுது கங்கா வெப்சைட்லேயே வந்து இருக்கிறத விட இவங்கக்கிட்ட கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஸ்பெக்ட்ரமும் வந்து நம்ம நார்மலாக 120 அந்த மாதிரி வாங்குவோம். பட் அவங்கக்கிட்ட வந்து 90 or 95 சம்திங் ஏதோ சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆஃபர் மாதிரி தான். அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு.
ஸோ அதனால தான் நான் அவங்கக்கிட்ட எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலாக வீடியோ வந்து நான் முதல் யான் பார்க்கும்பொழுது மேலே கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க ஸ்டோர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. பட் த்ரெட்டெல்லாம் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ மேலே போகும்போது நான் மொபைல் கொண்டு போகல. நான் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் கொடுத்து எடுக்க சொன்னேன். அதனால் அவங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா, எந்த யான் என்ன ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதனால் ரேண்டமாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வீடியோ. இப்போ நான் போயிருந்தேன்னா தனித்தனியாக ஒன்னொன்னே உங்களுக்கு கிட்ட வந்து ஜூமில் காமிச்சு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். பட் ரேண்டமாக தான் அவங்களுக்கு தெரியாததுனால எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எல்லாமே இருக்குது. கிளிட்டர் யான்ஸு, நைலான் யானு, அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆங்கர் த்ரெட் இருக்குல்ல, நம்ம அக்சசரிஸ் பண்ணுறதுக்கான த்ரெட்ஸு, அதுவுமே பாக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி த்ரெட்டு. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்குது. காட்டன்லேயுமே அவ்வளோ வச்சுருந்தாங்க. காட்டனில் வந்து இப்போ நம்ம கங்கால வாங்கின புது பிராண்டெல்லாம் உனக்கு காமிச்சிருந்தேன். எனக்கு நேம் டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த பிராண்டில் நிறைய கலர்ஸ் அவங்கக்கிட்ட, அதாவது கங்கா வெப்சைட்லேயே இல்லாத கலர்ஸ்லாம் இவங்கக்கிட்ட வச்சுருந்தாங்க. புதுசாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த கலர் ஷேட்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து வெறும் யான் மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ உட்டன் பட்டன் வேணும், இல்லை உட்டன் பீட்ஸ் வேணும், கிறிஸ்டல் பட்டன்ஸ் வேணும், அந்த மாதிரி இப்போ நீங்கள் க்ரோஷே பண்ணுறீங்க, பர்ஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க, பர்ஸ்க்கு வந்து ஹேண்டில்ஸ் வேணும்னா உடன் ஹேண்டில்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வேணுன்ற பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் பட்டன்ஸ் இருக்குது, ஜிப்பு இருக்குது, சைடில் ஹேண்டிலுக்கு கொடுக்குற அந்த ஹேங்கிங்க்கு ஒரு நம்ம கீ ரிங் மாதிரி அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த ரிங் இருக்குது, கீ செயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் அந்த ஒரு ஷாப்புக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாமே வாங்கிட்டு வரலாம். ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் ஹூக்ஸ் எல்லாம் எனக்கு கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு ஃபுல் ஹூக் செட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அது அதே மாதிரி பீட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களும் பேக்கெட்ஸாக வச்சுருக்காங்க. 75 ருபீஸு, 50 ருபீஸ், அந்த மாதிரி ஒரு பீட்ஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இல்லை நீங்கள் பெரிய பெரிய பேக்கெட்டும் 1/2 kg 1 kg பேக்கெட்ஸும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி வேணும்னா நீங்கள் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். இல்லை அந்த பேக்கெட்லேருந்து உங்களுக்கு 100 கிராம் இல்லை 200 கிராம் வேணும்னாலும் அவங்க வெயிட் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் மினிமம் 100 கிராம்ஸ் வாங்கணும். பீட்ஸ் பட்டன்லாம் மினிமம் 100 கிராம்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கக்கிட்ட வந்து பேக்கிங் ஐட்டம்ஸும் இருக்குது, பேக்கிங் மெட்டீரியல்ஸும் இருக்குது. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாட்டின் ரிப்பன், அந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் கவர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட ஹோல்சேலில் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரெஸ்ஸிங் பட்டன், மேக்னெட்டிக் பட்டன், இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன்ஸு, ஒயரு, இது எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. நார்மல் கூட பின்னுவோம்ல, அந்த ஒயர் கூட அவங்கக்கிட்ட இருக்குது. சேஃப்டி ஐஸ் மட்டும் தான் நான் அவங்கக்கிட்ட கேட்க மறந்துட்டேன். அது இருக்கான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி யான் வைண்டர் மிஷினும் இருக்குது, ஃபைபர் ஃபில்லிங் இருக்குது. எல்லாமே மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது, இது வரைக்கும் நான் சொன்ன வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்பொழுது இவங்ககிட்ட ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தான் நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. நான் நிறைய பீட்ஸ், ஊக்ஸ் எல்லாம் வாங்கலை. ஏன்னா என்கிட்ட அக்சசரிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் வாங்கலை. த்ரெட்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபோட்டோவில் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொரு பண்டலுமே நான் ஈச் வந்து 300 கிராம்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நிறைய குவான்டிட்டி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது உங்களுக்கு இதில் ஏதாவது கலர் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் என்கிட்டையும் த்ரெட்டும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.